ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இந்த புதிய வருடத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் நம்மை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஜெபம் டிவி சார்பாக உங்களோடு கூட உங்களை சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நமக்கு நிறைய டிவி சேனல்கள், கிறிஸ்துவ சமூகத்தில் அநேக சேனல்கள் உருவாகி கர்த்தருடைய சுவிசேஷத்தை வெகு சீக்கிரமாக மீடியா லைன் மூலமாக பரவி கொண்டு வருகிறது. அது ஒரு பெரிய எழுப்புதலுக்கும் அடையாளமாக நான் கருதுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த டிவி சேனல் நடத்துகிற இதனுடைய முக்கியமான நபர்களுக்காகவும் என்னை அணுகி இந்த நாளில் என்னோடு கூட தொடர்பு கொண்ட நம்முடைய வேதாம கல்லூரியில் படித்து இன்றைக்கி ஒரு நல்ல ஊழியம் செய்கிற பாஸ்டர் கருணாநிதி அவர்களுக்காகவும் கர்த்தருடைய நாமத்தில் நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் கிருபையாக இந்த நாளில் இந்த ஊழியத்தை நடத்தி வருகிறார். ஜெபம் டிவி என்று சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கடைசி காலத்தில் ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவைப்படுகிறது ஜெபந்தான். அந்த ஜெபத்தில் யார் முக்கியத்துவப்படுத்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் நமக்கு அதிகமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினானாலும் நம்முடைய பூமிக்குரிய நன்மைக்கானாலும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளைத்தான் கர்த்தர் இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் ஜெபிக்கிற ஒரு டிவியாக இருக்கிறதுனால நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதற்கென்று ஊழியம் செய்கிற, இதற்கென்று அர்ப்பணிப்போடு கூட செய்கிற சகோதரர்கள் எல்லாவரையும் கர்த்தருடைய நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களுடைய ஊழியங்களை எல்லைகளையும் விரிவாக்குவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு சற்று நேரம் நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானம் பண்ண விரும்புகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 13, 14 2 வசனங்களிலிருந்து ரெண்டாவது பகுதியை நான் உங்களுக்காக வாசித்து சில வார்த்தைகள் உங்களோடு கூட நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 31ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது பகுதி, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்களை சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். 13வது வசனம். 14வது வசனத்தினுடைய 2வது பகுதி, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஒரு புதிய வருடத்தில் நாம் பிரவேசித்திருக்கிறோம். புதிய வருடம் என்றாலே ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு அதிகமாய், போன வருஷம் நம்முடைய கஷ்டம், நம்முடைய பாடுகள், நம்முடைய உபதிரவங்கள், நமக்கு வந்த வேதனைகள், நமக்கு வந்த கஷ்டங்கள், நமக்கு வந்த போராட்டங்கள், இது எல்லாம் இந்த வருஷம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம்ம புதிய வருஷத்துக்கு போகிறோம். புதிய வருஷத்தில் நம்ம போகும்போது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, எனக்கு கடந்த 2024 நான் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்ட பாடுபட்ட நிந்தை அவமானங்கள் அனுபவித்த நிலைமையெல்லாம் மாறி ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ளே கர்த்தர் என்னை கொண்டு வருவார் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இன்றைக்கு இந்த சேனல் மூலமாய் கேட்கிற தேவ பிள்ளைகளிடத்தில் நான் சொல்லுகிறேன், 2025ஆம் ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய துக்கங்கள் மாறுகிறதற்கு ஒரு மாறுதலை கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறார். ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு அநேக கொரோனாவுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக குடும்பங்களாகட்டும், பர்சனல் தனிப்பட்ட முறையிலாகட்டும், பலர் மத்தியில் ஒரு பெரிய டிப்ரெஷன் இன்னைக்கு நிறைய பேரை ஆளுகை செய்கிறது. இப்போ ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் தொடங்கி பெரியவர்களுக்கு ஒரு முதியோர்களுக்கு வரையும் அநேக நபர்கள் இந்த டிப்ரெஷனாலே ஒதுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? அவங்க வாழ்க்கையில் நடந்த தோல்விகள், அவங்க வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்கள் தான்
அவர்களை டிப்ரெஷனுக்குள்ளாக நடத்துகிறது. அன்பு கிடைக்க வேண்டிய இடத்துல அன்பு கிடைக்கல, ஆதரவு கிடைக்க வேண்டிய இடத்துல ஆதரவு கிடைக்கல, ஐக்கியம் கிடைக்க வேண்டிய இடத்துல நல்ல ஐக்கியம் கிடைக்கல. ஏதோ ஒரு நிலையில அவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதனால நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனோடு கூட இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய முகத்தை பார்த்தாலே எப்போதும் ஒரு துக்க முகமாகத்தான் காணப்படுகிறோம். நெகம்யா ஒரு நாள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறான். நிற்கும்போது, உனக்கு கவலை என்ன, துக்கம் என்ன என்று கேட்கிறார். உன்னுடைய முகம் ஏன் வாடலாய் இருக்கிறது, ஏன் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? அவனுக்கு ஆகாரத்திற்கோ அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தோ அவனுக்கு கவலை இல்லை. என் தேவனுடைய சமூகத்தில் அவனுடைய பூர்வ பிதாக்கள் தங்கியிருந்த இந்த இடம் இன்னைக்கு கல்லறை தோட்டம் போல இடிந்து விழுந்து நொறுங்கி மதில்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் இடிந்து நொறுங்கின நிலையில இருக்கிறது. இது இந்த சீர்படுத்துகிறதை நினைத்து கர்த்தாவே நீர் மனம் இறங்கும் என்று சொல்லி அவனுடைய ஊழியத்தின் அவனுடைய கர்த்தருடைய சமூகத்தில் அவன் பாரப்படுகிறானே தவிர அவனுடைய சொந்த காரியத்திற்காகவோ இல்லை. நாம் இன்னைக்கு நம்முடைய ஒரே ஒரு துக்கம்தான், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படலையே. ஆத்துமாக்கள் இன்னும் எவ்வளவு பேர் பாவத்திலும் சாபத்திலும் அந்நிய ஸ்தோத்திரம் விக்கிரக ஆராதனையிலும் ஸ்தோத்திரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே, இன்னும் உண்மையான கர்த்தரை அவர்கள் அறியவில்லை என்றுதான் ஒரு துக்கம் அல்லாமல் வேறு ஒரு துக்கம் உங்களுக்கு உண்டாயிருக்க கூடாது என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிற என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில 2025 ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருந்தாதான் அந்த வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் நமக்கு தருவார். இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், எஸ்தேரின் புஸ்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை நீங்கள் படித்தீர்களானால் அங்கே ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில யூதர்களின் பகைஞர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. அப்போ ஒரு மாறுதல் அங்கே உண்டாகிறது. என்ன மாறுதல்? என்ன நினைச்சாங்களோ நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த ஸ்தோத்திரம் அகேசுரு ராஜாவினுடைய நாட்களில் பயங்கரமான போராட்டங்கள் பயங்கரமான கிரியைகள் அங்கே காணப்பட்டாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? அவர்கள் நினைத்ததை விட வித்தியாசமாக கர்த்தர் அந்த இடத்தை நடத்துகிறார்கள். நடத்தினதுனால காரியம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று நினைச்சதை யூதர்கள் அவர்களை மேற்கொண்டார்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஒரு மாறுதல் என்ன? நினைச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாகும். நம்ம நினைச்சது அல்ல, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கணும். இன்னைக்கு நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு சொன்னா நம்ம தான் கடவுளாயிருவோம். ஆனா நம்ம நினைக்கிறத கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் அது நிறைவேற்றி முடிக்கணும். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில காரியம் மாறுதலாய் முடியும். நம்மை குறித்து நம்ம திட்டம் போட்டிருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நம்முடைய எதிராளியா இருக்கிற சாத்தான் நம்மை குறித்து ரொம்ப திட்டம் போட்டு இருக்கிறான். அவன் என்ன வேண்டுமென்னாலும் நம்ம செய்யறதற்கு தாக்குறதற்கு பலமுனை தாக்குதல் நமக்கு முன்பாக கொண்டு வருகிறான். எப்போதும் அறிந்து கொள்ளணும், நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நாம் எப்போதும் ஒரு உணர்வோடு கூட அறிந்து கொள்ளணும். அப்பொழுதுதான் இந்த சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். காரியம் மாறுதலாய் முடிகிறதற்கு நாம் முக்கிய கருப்பொருளாக நம்முடைய விசுவாச ஜீவியம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், எப்போதும் நான் ஒரு வார்த்தை பொதுவாக சொல்லுவது உண்டு. மனுஷன் நமக்கு செய்த தீமை காட்டிலும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் தான் அதிகம். மறுபடியும் சொல்லுகிறேன், மனுஷன் நமக்கு செய்த தீமையை காட்டிலும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் அதிகம், ஏராளம். அதனால தான் நம்ம தீமையை நினச்சி நமக்கு கலங்க வேண்டாம். மற்றவங்களை அப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே, நான் இந்த வருஷம் நான் அவங்களுக்கு பழி தீர்ப்பேன் அப்படி இப்படின்னு எண்ணங்கள் எல்லாம் விட்டு இன்னைக்கு கர்த்தர் என்னை குறித்து நன்மையானதை காண்பித்திருக்கிறார். அவர் நன்மை மாத்திரம்தான் எனக்கு செய்வார். அதனால தான் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவனுடைய சகோதரர்கள் அவனை கிணற்றில் போட்டார்கள், மிதியானிற்கு விற்கப்பட்டார்கள். அதற்கப்புறம் பொத்திப்பேரனுடைய வீட்டிலிருந்து சிறைச்சாலைக்கு போகிறான். எல்லா சூழ்நிலையிலும் வேதம் சொல்லுகிறது, சகோதரர்களை பார்த்து சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ எனக்கு அது நன்மையாய் மாற்றினார்.
அப்போ யாரெல்லாம் இந்த 2025 உங்களுக்கு தீமை செய்யலாம், நீங்க செய்யணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் விட்டு இன்னைக்கு மற்றவர்களுக்கு நன்மை மாத்திரம் செய்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நீ மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய பேச்சொன்னு செயலொன்னா இருக்கவே கூடாது. எப்போதும் நாம் அறிந்து கொள்ளணும். நம்ம என்ன பேசுகிறோமோ அதன்படி நம்ம நடக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம ஜீவியத்திலும் கூட எப்போதும் நம்முடைய வாழ்க்கை தளத்தில் நீங்க கணக்கு கூட்டி கழித்து பார்த்தீர்களானால் உங்க வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பேச்சு பேசி இருக்கிறீங்க, எவ்வளோ காரியங்கள் நீங்கள் செயல்படுத்தி இருக்கிறீங்க. நம்ம பேசுறது அதிகம், செயல்படுத்துகிறது குறைவு. மற்றவர்களைப் போல நம்ம நிறைய பேசலாம். ஒரு வக்கீல் கூட நமக்கு முன்னாடி நின்னா ஜெயிக்க மாட்டாங்க. அந்த அளவு பேச்சு திறமை நமக்கு இருக்கிறது. அந்த பேச்சு திறமையில நம்ம தேவ சமூகத்தை, தேவ ராஜ்யத்தை கட்ட முடியாது. தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளினாலே தான் தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்ய முடியும். அதனால தான் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். நம்முடைய 2024 இருந்த வாழ்க்கை அல்ல 2025 ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம அப்படி பார்க்கும்போது பொருளாதாரத்தில் மாற்றம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாற்றிலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நிலைமைகளுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் அந்த 21வது வசனத்தை பாருங்க, 9:21 சொல்லுகிறது, வருஷந்தோறும் ஆதார் மாதம் 14ஆம் 15ஆம் தேதிகளிலே யூதர்கள் பகைஞர்களுக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாயிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். எப்போ? அவனுக்கு விரோதமாக இதுவரையும் அடைபட்டிருந்த வாசல்கள், அடைபட்டிருந்ததான நன்மைகள், அடைபட்டிருந்ததான காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் ஒரே நேரத்தில் துடைத்து மாற்றி அகேசு ராஜாவுக்கு பதிலாக மோர்தேக்காய் 2வது ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற வரைக்கும் ஸ்தோத்திரம் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் படித்து பார்த்தீர்களானால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. எஸ்தரின் புஸ்தகம் 3:15 சொல்லுகிறது, சூசன் அரண்மனை கலங்கிற்று என்று வாசிக்கிறோம். ஆனால் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், சூசன் அரண்மனை ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. அப்ப பாருங்க, எந்த அரண்மனையில கலக்கம் வந்ததோ, எந்த அரண்மனையில பிரச்சனைகள் வந்ததோ, எந்த அரண்மனையில வேதனைகள் திகில் வந்ததோ, ஆனால் அதே அரண்மனையில பைபிள் 8:15 சொல்லுகிறது, அந்த சூசன் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்க கலக்கத்தை மாற்றி ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே சொல்லுகிறது, ஆர்ப்பரித்து மகிழ்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். இந்த கால வேளையில தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், உங்க வாழ்க்கை மாறும். 2025 உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் பார்க்கிறார். மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் இந்த நாளில நீங்க மாறினா காரியம் மாறுதலாய் முடியும். நீங்க மாறுகிறதற்கு, நான் என்னை மாற்றிக்கொள்கிறதுக்கு நான் தயாராகிறேன் என்று நீங்க தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தால் நிச்சயம் உங்க வாழ்க்கைகள் மாறும். உங்க காரியத்தை மாற்றுவார், உங்க நிலைமைகளை மாற்றுவார். நேற்று கண்ட மனிதன் அல்ல, இன்றைக்கு ஒரு புதிய மனிதனாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். ஆனபடினாலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய சங்கீதத்தின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் அதனுடைய வசனம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 30:11 சொல்லுகிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். கடந்த 2024 எதுக்கெடுத்தாலும் நீ புலம்பிக் கொண்டிருந்த, எதுக்கெடுத்தாலும் நீ முறுமுறுத்து கொண்டிருந்த, எதுக்கெடுத்தாலும் மற்றவர்களை பற்றி குறை சொல்லிட்டு இருந்த, மற்ற காரியங்களை பற்றி கசப்பான வாழ்க்கையில போயிட்டு இருந்த. ஸ்தோத்திரம். அந்த நவோமி போல என்னை இனி நவோமி என்று அழைக்க வேண்டாம், என்னை கசப்பு நிறைந்தவள் என்று அழைக்கத்தக்கதான நிலையில ஆண்டவராகிய தேவன் ஒரு கசப்பான வாழ்க்கை அவளுக்கு கட்டளையிடவில்லை. அவளே தேடிக்கொண்டது தான் அந்த கசப்பு. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒருபோதும் கசப்பான வாழ்க்கை கொடுக்கறதில்லை. ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில, ஆண்டவராகிய தேவன் ஒரு மதுரமுள்ள மாறாவை போல வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, என்னை புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார். இன்றைக்கு 2024 நீங்கள் புலம்பினது போதும், இதோடு கூட முடித்து விடுங்கள். இந்த 2025 நீங்க புலம்பாம கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, ஆனந்த களிப்பாய் என்னை மாற்றி இருக்கிறார். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர்
என் ரெட்டையை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஆனந்த களிப்பை கர்த்தர் உங்களுக்கு தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனபடினாலே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் அதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று. மாற்றம் எப்படி வரும்? ஜெபிக்கிறதுனால தான். நம்ம ஜெபிக்கிறதுனால தான் மாற்றம் வரும். இன்னைக்கு ஜெபம் டிவி என்று நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நிச்சயமாக உங்க ஜெபந்தான் இந்த தமிழ்நாடே மாற்றும். இன்னும் சொல்ல போனால் இந்த சேனல் உலகமெங்கும் பரவும்படியாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கிறவனுக்கு சூழ்நிலைகள் மாறும், காரியங்கள் மாறும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிடுச்சு. உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும் நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இல்லையான்னு உள்ளது. அது நம்முடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருந்தால் தான் முகத்தில் அது காட்டி கொடுக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு நமக்கு மாறுதல் எப்போ வரும் என்று கேட்டால் நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் மண்டிட்டு முழங்கால் படியிட்டு என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது நமக்கு மாற்றங்கள் உண்டாகும். ஏதோ கர்த்தர் மாற்றுவார், ஏதோ ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார், வாக்குத்தத்தம் கொடுத்தார், வசனம் கொடுத்தாரு, இதெல்லாம் கொடுத்தாரு, இதில் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போகிறதல்ல, உன் இஷ்டத்துக்கு நீங்கள் போகிறதல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து மண்டியிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மாறுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அந்த மாறுதல் தான் தேவன் உன்னடக்க கொடுக்க விரும்புகிறார். அதற்கு நீ ஒண்ணு செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்ணுவாயானால் உன் தேசத்தில் நான் க்ஷேமத்தை கொண்டு வருவேன். அதனால 2 நாளாம் 7:14 சொல்லுகிறது, அவர்கள் தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் என் முகத்தை தேடுவீர்களானால் தேசத்திற்கு நான் க்ஷேமத்தை கொண்டு வருவேன். இன்னைக்கு பிரசங்கிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜெபிக்கிறவங்க ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் பிரசங்கிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ஜெபிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு தேடுகிறது என்ன? ஆண்டவராகிய தேவன் திறப்பில் நிற்கிறதுக்காக ஒரு மனுஷனை தேடுகிறார். என்ன தேடுகிறார்? இந்த உலகத்தில் மோசே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய திறப்பில் நின்று இவங்களுக்காக வேண்டி என்னுடைய ஆத்மா வேணா நீ எடுத்துக்கொள்ளுங்க, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, இவங்களை ஒன்றும் செய்யாதே என்று சொல்லி ஆத்ம பாரத்தோடு கூட ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை தான் இன்னைக்கு கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் திறப்பில் நிற்கிறதற்காக நான் ஒருவனை தேடுகிறேன் என்று சொல்லும்போது அந்த நபர் நானாக நீங்களாக இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்க வாழ்க்கை மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அதுதான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் உங்களுக்கு வரட்டும். எல்லா அபிஷேகம் இருக்கு, அபிஷேகம் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசலாம், மற்றுள்ள காரியங்கள் எல்லாம் செய்யலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், சுகமளிக்கிற வரம் எல்லாம் கிடைக்கட்டும். அதை விட மேலாக எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரோடு கூட பேசுகிறீர்களோ, தேவனோடு கூட நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீர்களோ, தேவ சொல்லுகிறது பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம். அந்நிய பாஷை பேசி கர்த்தருடைய சமூகத்தில் முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம். தேவனுடைய சமூகத்தில் நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி தாழ்த்தி தேவ சமூகத்தில் வேதத்தில் ஏறக்குறைய 12 விதமான ஜபங்கள் இருக்கிறது. 12 விதத்தில் தேவ பரிசுத்தவான்கள் ஜெபித்தார்கள். அப்படி ஏதோ ஒரு நிலையில கர்த்தர் விரும்புகிற ஒரு ஜபம், ஒரு ஜப ஜீவியம் உங்களுக்கு இருப்பாயானால் இருக்குமோமானால் உங்களுடைய ஸ்தோத்திரம் காரியத்தை மாற்றுகிறதற்கு என் தேவனால கூடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ ஸ்தோத்திரம் அங்கெங்கே போய் உன்னுடைய குறை சொல்ல வேண்டாம், அங்கெங்கே போய் ஆலோசனை கேட்க வேண்டாம். அந்த தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசிகிட்ட நீ சுற்றிட்டு திரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எல்லாம் மொட்டை அடிச்சிருவாங்க. நீ செய்ய வேண்டியது உன்னுடைய போதகருக்கு, உன்னுடைய சபையில் நீ உண்மையாக இருங்க, உங்கள் சபையில் நீங்கள் உத்தம சாட்சியாக இருங்க, உங்கள் சபையில் என்னென்ன ஊழியம் இருக்கிறதோ, என்னென்ன ஜப நேரம் இருக்கிறது, அதில் போய் கலந்து கொள்ளுங்க. ஒரே தகப்பனுக்கு இடங்கிய ஆடுகளாக ஒரே மேய்ப்பினுடைய அன்றில் இருந்து பல மேய்ப்பர்கள் நமக்கு இருக்கிறார்கள் என்று நினைச்சு நம்ம அங்கே இங்கே ஓடுகிறது, அலைஞ்சு திரிகிறதற்காக கர்த்தர் உன்னை நிற்கவில்லை. அந்த கொடுக்கப்பட்ட சபையில் உண்மையான உத்தமமான ஒரு விசுவாசியாக, ஒரு தேவ மனுஷனாக, ஒருவேளை உங்கள் தலைமை போதகர் எப்படியோ இருக்கலாம், ஆனால் நாங்கள் இருக்க மாட்டேன்னு சொல்லாமல் அடங்கி ஒதுங்கி இருந்தீர்களானால் ஆண்டவருடைய ஸ்தோத்திர சமூகத்தில் நீங்கள் கர்த்தர் வருகிற நாட்களில் ரொம்ப மாறுதலை நீங்கள் பார்க்க போறீங்க. தானியேலின் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம்
ஸ்தோத்திரம் அதனுடைய 21வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கிறேன். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைப்பொருளையும் மறைப்பொருளானவையுமே வெளிப்படுத்துகிறவர். இருள் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். 2025 உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான இந்த ஸ்தோத்திரம் இந்த வாய்ப்பை ஒரு மாறுதலாக கர்த்தர் விரும்புகிறார். காலத்தை மாற்றுகிறார். என் தலையெழுத்து இதுதான், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. தலையெழுத்தை மாற்றுகிறவன் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் நினைக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாய் செய்கிறதற்கு வல்லமை உள்ளவர். அதனால தான் தேவ வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நினைக்கிறத விட ஒரு ஸ்டெப் அதிகமாக தான் கர்த்தர் நினைக்கிறார். அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய காலங்களை மாற்றுவார், சமயங்களையும் மாற்றுவார். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நமக்கு ஸ்தோத்திரம் எந்தெந்த காரியங்களில் மாற்றம் வரணுமோ அந்த காரியத்தில் வரும்போது தேவன் சூழ்நிலைகளை மாற்றுவார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எசேக்கியா ராஜா செத்து போவேன்னு எசேக்கியா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு. செத்து போவோம், வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்து ஸ்தோத்திரம் என்று சொல்லி எசேக்கியா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியா ராஜாவின் இடத்துல சொல்லுகிற நேரத்தில் அவன் தேவ வசனத்தின்படி நாம் படிக்கும்போது அவன் ஓடி தேவனுடைய ஆலயத்துக்கு போய் என்னை கொஞ்சம் நினச்சிக்கோங்க, என்னை கொஞ்சம் கவனிங்க, நான் செய்த நற்கிரைகளை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு அந்த ராஜா ஆலயத்தில் போய் அழுது தேவ சமூகத்தில் ஜெபித்தான். அப்படித்தான் ராஜாக்கள் புஸ்தகம் அவன் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறது. அவன் கர்த்தருடைய முகத்தை நோக்கி அழுது ஜெபிச்ச நேரத்தில் பைபிள் சொல்லுகிறது, அதே தீர்க்கதரிசியை திரும்ப அந்த இடத்திற்கு அனுப்பி உன்னுடைய நாட்கள் 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுக்கிறேன். சமயங்களையும் காலங்களையும் மாற்றுகிற ஒரு கர்த்தர் நம்முடைய கர்த்தர். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் நேரத்தை கர்த்தர் பார்க்கறது இல்லை. நீங்கள் இவ்வளோதான் இருப்பீங்க, நீங்கள் ஒரு லிமிட்டட் வச்சுருப்பீங்க. நீங்கள் எங்கே முற்றுப்புள்ளி வச்சிங்களோ அங்கே தான் கர்த்தர் தொடங்க விரும்புகிறார். இவ்வளோதான் முடியும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் நினச்சா இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் முடிச்ச இடத்துல கர்த்தர் துவங்க விரும்புகிறார். அப்படின்னா ஒரு மாறுதலை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடிய மகனே, உன் பிரயாசம் எல்லாம் பார்த்துட்டல்ல, நீ எவ்வளோ திறமையெல்லாம் செஞ்சுட்டல்ல, நீ எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டேன், இனி அதோடு கூட முடிச்சிரு. இப்போ நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் கிரியைகளை செய்ய போகிறேன். இதுதான் 2025 கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற மாற்றங்கள். இதுவரை 2024 வரைக்கும் உன்னுடைய பிரயாசங்களை நீ செய்தாய். 2025 கர்த்தர் உனக்காக சில காரியங்களை மாறுதலை கொண்டு வரப்போகிறார். அதனால சமயங்களையும் காலங்களையும் அந்த 10 பாகை திருப்பினது என்று சொன்னால் நேரத்தை கூட கர்த்தர் திருப்பி விட்டாரு. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் யோசுவாவின் காலத்தில் ஸ்தோத்திரம் சூரியனும் சந்திரனும் அதே இடத்துல பாகை திருப்பினது போல இன்றைக்கும் கர்த்தர் உன் சூழ்நிலைகளை உனக்கு விதித்த நேரம் ஸ்தோத்திரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உலகம் கொடுத்திருப்பாங்க. டாக்டர் சொல்லியிருப்பாங்க, நீ எவ்வளோ நாள் தான் இருப்பேன், இனி இது மேற்கொண்டு இருப்ப மாட்டேன், 3 மாதம் 6 மாதம் 10 நாள் தான் இருப்பேன்னு சொன்னவங்க. எங்கள் சர்ச்சில் கூட ஸ்தோத்திரம் நாட்கள் குறிக்கப்பட்டு டாக்டர் அனுப்பிட்டாங்க, இவ்வளோ நல்லா பார்த்துக்கோங்க, இவ்வளோ நாள் தான் இருப்பாங்க, நல்ல சாப்பாடு கொடுங்க, இவங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க என்று சொன்னாங்க. ஆனால் என்ன நடந்தது? இன்றைக்கும் அவங்க உயிரோடு சபையில் இருக்கிறாங்க. எந்த மருந்து மாத்திரை எடுக்கிறதில்ல. கர்த்தர் ஒருவனை தொட்டால் எல்லாவற்றுக்கும் ஒரு மாறுதல் உண்டாகும். இன்றைக்கு இந்த பகல் வேளையில் உங்களை கர்த்தர் தொடணும், உங்கள் நாவை தொடணும், உங்கள் சிந்தனை தொடணும், உங்கள் எண்ணங்களை தொடணும், உங்கள் சரீரத்தை தொடணும். எல்லாற்றிலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இந்த கால வேளையில் அந்த மாற்றம் புதிய வருஷத்தில் 2025 கர்த்தராகிய தேவன் இந்த நாளில் உங்களுக்கு தருவார் என்று இந்த ஜெபம் டிவி மூலமாக உங்களுக்கு நான் அறிவிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தை எனக்கு ஒதுக்கி கொடுத்த இதனுடைய டைரக்டர், அதனுடைய ஸ்தோத்திரம் பொறுப்பாளர்கள், அதனுடைய தலைவர்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நன்றியும் வாழ்த்தையிலும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வார்த்தை முடிக்கிறேன். எப்பொழுதும் ஒரு மாறுதலை இந்த வருஷத்தில் எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். God bless you. Thank you.